வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 15 த ஷாம்பிளர்ஸ். ஓகே வாங்க உள்ள போகலாம். ஏங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர்ஸ் இருக்கானுங்க. கிளிக்கரை போடணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் சரிப்பட்டு வரும். அவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க? இங்கே எத்தனை பேர்? 3 பேர் இருக்கானுங்க. இங்கிட்ட ஒரு வழி இருக்கு, இங்கேருந்து தான் வந்தானுங்களா? இருங்களா வரேன்டா, கிளிக்கரை போடுறேன்டா, அப்புறம் உங்களை ஒருத்தனா போடுறேன்டா. அந்த ஒரு ஜெயிக்காம்பாங்க. என்னமோ யோசிச்சுட்ருக்கான் போல பேர் ரொம்ப தீவிரமாக. வேறு எவனும் இருக்க மாதிரி தெரியல, ஒருத்தன் தான் இருக்கான். அவனை போடுவோம் மெதுவாக. இருமா அதை போட்டு பிகைண்டாச்சுன்னா ஐயோ பின்னாடி ஒருத்தன் இருக்கான். நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேம்மா, நான் முன்னாடி பார்த்துக்கிட்டு போகிறேன். அவனை போடுறோம், அடுத்து அவனை போட்டுருவோம், கிளிக்கரை போட்டுருவோம். இருங்க அப்புறமா லூட் அடிச்சுட்டு போயிடுவோம். ஆமாம், நாங்களாம் ஃபைட்லேயே நல்ல லூட் அடிக்கும். எங்கே அங்கே கண்ணே தெரிய மாட்டேங்குது. போயிட்டுள்ள அவன் எங்கே இருக்கானே ஸ்போர்ட்ஸில்? அங்கிட்ட யாரும் இல்லை. ஆமாம், அவன் தள்ளி போயிட்டான். பின்னாடி காலம்போது முடிச்சுருவோமா? எங்கே என்ன என் கண்ணுக்கு தெரியலையே. அந்த இருக்காங்க, நீங்கள் சுற்றி போவோம். நேராக போய் பார்த்துட்டானா அவன் கிளிக்கராக யாருன்னு என் கண்ணுக்கு தெரில. இந்த கிளிக்கரை தான் நம்ம மேலேருந்து பார்த்தோமா? இந்த இதுக்குள்ள ஓட்டைக்குள்ள புறக்கணும் வந்தமே போன பாட்டில். எங்கடா இருக்க? இதாக இருக்கான். வேறு எது இருக்கிற மாதிரி தெரில. அப்போ அவனை மட்டும் முடிச்சிருவோமா? கீழே பாட்டில் வீட்டில் இருக்குது, அதை வாட்டு பாட்டில் தட்டி விட்டு சரக்கு தலைமை தப்பிட்டானா? அங்கே வேறு ஒருத்தன் வரான். அவனை முடிச்சிடணும் வேமா. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா ஸ்பாட்டன்ஸ்? ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம கத்தி நம்மளாம் உருவாக்கணும். இந்த பாட்டில் அது தேவையில்லை. எல்லிட்ட பெர்மனண்ட்டாக ஒரு கத்தி இருக்குது, அதனால் ஒரு நல்ல விஷயம். இவங்க அப்படியே ஒன்று சைலண்ட்டாக பிடிச்சிடுவோம். அவன் திரும்பினானா அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டுருவோம். ஐயோ பிடிச்சாச்சு. ஹெட்ஷாட். ஐயோ மிஸ் ஆகிட்டான். உடப்பிட்டேன். ஐயோ என்ன 2 பேர் இருக்காங்க? நான் 3 பேர் தான் நினச்சேன். ஐயோ ஷார்ட் கனை மாற்றிக்குவோம். ஸ்பீக்கர் வந்தாலும் ஒரு வாங்கிக்கிட்ட கப்படக்கு. வாடா யாருக்கு? ஒரு புல்லட்டு செத்துருவாடா. வா இப்போ எவ்வளோ கிட்டக்க வாங்கடா. போடு கிளிக்கர் கிட்டக்க வரட்டும். இங்கேருந்து அடிச்சா வேஸ்ட். வா சுற்றி வேற ஒன்று இருக்கானா? வேற ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன சவுண்டு இப்படியே வருது? வா வாங்கிக்க. ஹெட் ஷாட்டு. ஷார்ட் கனுக்கு பயமேன். ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சவுண்டு போடும்போது பின்னாடி தடவை என்னதில்லை. நம்ம இங்கே ரொம்ப நேரம் கூட டக்குனு கிளம்போன்றா. ஓகேக்கா, உனக்கு என்ன கிடையாது டக்குனு எல்லாத்தையும் பறக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்றா. ஓகேக்கா, நானும் அம்மாவை பறக்கிட்டு வரேன். இந்த இடமே ரொம்ப பயமாக இருக்குங்க, சிவப்பு கலரில். என்னங்க மெடிக்கிட்டு வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்கா? ஆமாங்க. என்னங்க லூட்டு கிடச்சா எல்லாம் முடிவாங்க, அதாங்க எரிச்சது. அக்கா மூச்சு விடுறதே பயமாக இருக்குது. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. வேறு இதுவும் பொந்து தான், ஒன்றும் இல்லை. இங்கேருந்து பார்த்தா தெரியுதா பொருள் வந்தால் மினுக்கும். இது வந்த வழின்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்த வழி. அந்த செத்து கிடக்காங்கல்ல, ரைட் வாங்க போவோம். அவன்கிட்ட புல்லட் இருக்கா? அவன்கிட்ட புல்லட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க புல்லட் இல்லைங்க. பின்னாடி எல்லாம் பறக்கிட்டேன்ல, இல்லை சண்டை அமிச்சேன் அப்படி பறக்காம விட்டேன் எதுவும் லூட்டை. புல்லட் எதுவும் விட்டேனான்னு பார்க்கணும். என்னங்க ஓட மாட்டேன்றா? அதான் ஃபுல் ஸ்பீடுங்க. ஃபைட் அப்போ தான் நல்லா சுடுசுன்னு ஓடுறா. வேறு எதுவும் இருக்காங்க? கார்டை கண்டிப்பாக ஃபுல் கனெக்ஷன் போட்டே ஆகணும். கார்டு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் ஆர்ட்லாம் பார்க்கணும். அந்த அவனை விட்டுருக்கேன்பாங்க. என்ன இருக்கு அப்போதுக்குள்ளே? எக்ஸாக்ட்லி அந்த 2 புல்லத்தை நம்மளை கடைசியாக காப்பாற்றும். வேறு இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே எது இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்ம போட்டுத்தன கிளிக்கர் மட்டும்தான். 3 அடி, 2க்கு 3 எவ்வளவோ பரவாயில்ல. வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ ரிட்டன் தான் நினைக்கிறேன். ரொம்ப கீழே இருந்துச்சு கல்லா. ரைட். சரி ரைட், ரிட்டன் தான். வாங்க அப்படியே போயிடுவோம். ஏங்க கத்துறாங்க இன்னும் ஆளுங்க? இல்லை மூச்சு விட்றதா? கத்துறாங்க போலங்க. ஆள் நிறைய பேர் இருக்கானுங்க போல. வாமா துறை.
ஹெல்ப் பண்ணுமா, பார்த்துக்கிட்டே இருக்க. தள்ள 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 தள்ள. சரி, அக்கா மூச்சு உள்ள கத்துறாங்க. வா 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 வா. ஐயோ ஐயோ. 2 3 பேர் தானேங்க, டப்பு டப்புன்னு போட்டுருக்கலாம். நான் கூட ஒரு ஹோடே வாங்கி வச்சேன். ஓகே, வாங்க போவோம். நல்லா தான்மா இருக்கேன். ஓகே, என்ன ஏதோ ரொம்ப முக்கியமா? ஓ, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆக்குன்றா. சரி, நம்ம வெளியே போவோம். என்னம்மா டயர்ட் ஆக்குன்ற கேமில் வந்துக்கிட்டு? மாத்திரையை யூஸ் பண்ணவே இல்லைல்ல? எதை என்னமோ ரெடி பண்ணலாம் காமிக்குது. சைலன்ஸருங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கத்தில் அந்த கிராஃப்ட் பண்ணுற சிம்பிள் வந்தாலே எதாவது கிராஃப்ட் பண்ணலாம். மாத்திரையை சேர்த்து வைப்போம், வேறு ஒன்று உருப்படியாக வாங்கணும் அப்படின்னு சொல்ல. என்னங்க டயர்ட் ஆக்கிட்டுருக்காவ? வேறு எதுவும் இல்லை. இந்த பக்கம் எதுவும் இல்லை. டாமியை அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நான் கூட டாமியை கண்ட்ரோல் பண்ண நினச்சேன். தலைமை மாஸ்க் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு என்னடா ஒன்றுமே இல்லை. மறுபடியும் போதை மாத்திரை தான். இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது, உள்ளே ஏதாவது வெப்பன் இருக்குமான்னு திறந்து பார்க்கலாம்ல? இல்லை, இந்த ஆப்ஷனே தெரியலாமே. யாரா நீ? நீயே ஒளிஞ்சுருந்து செத்துட்டு போயிடா பாவத்தை. இங்கே இடமும் இருக்குது. மறுபடியும் போதை மாத்திரை தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. எங்கம்மா? பார்த்துட்டேம்மா, தெரியும். பட் லூட் அடிக்கலாம் வந்தேன். இந்த வரேன். ஓகே, இதுக்குள்ளே புகுந்து போயிடுவோம். ஓகே, அவங்க நம்ம என்ன கூப்பிட்டாங்க? ஸ்கார்ஸ். ஆமாங்க, மியூரல்ஸ். அந்த ஃபீல்கர் லவ்ன்றாங்கல்ல, இந்த சிட்டிலுக்கு எல்லாமே பைத்தியமாக இருக்காங்க அப்படின்றான். அதாங்க அந்த அந்த ஹண்டர்ஸு ஸ்கார்ஸுன்றாங்க போலங்க. அவங்க தான் போலங்க. அவன் என்னது ஹண்டர்ஸு பேர் என்னது? ஸ்கார்ஸ். அவங்க ஹண்டர்ஸு. இப்போ என்னது பாம்பு அடிச்சுமா எஞ்சி கத்துறானுங்க. உங்ககிட்ட எது இருக்கா? ஏதோ பாம்பு அடித்த மாதிரி சவுண்டு அடிச்சு ட்ரஸ்ன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஏற்கனவே அங்கே லைட் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோட செத்துட்டான் அவன். உங்ககிட்ட எதுவும் இருக்கா? ஏய், காடு. ஐயோ, காடு இருக்காம இருங்க. நாங்கள் ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். உயிரோட தான் இருக்கானா? சுற்றுவோம்மா. ஏய், செத்துட்டானா? உயிரோட காணாங்க. இழங்களா சவுண்ட் அது? ஏங்க வெந்து போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கியா? ப்ளோட்டர்ஸா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம ஜோலை வச்சு போடுவோம்ல. ஆனால் அது ப்ளோட்டருமா இல்லையா? புது ஆள் வந்துட்டாங்களா? அவங்க எது கூட சண்டை போட்டாலும் சரி, அவங்களுக்குள்ளே சண்டை போட விட்டு அவங்க 2 பேரும் அதாவது சாகட்டுவோம், நம்ம அப்படியே விட்டுருவோன்ற. நல்லது. நோ ட்ரெஸ் பாசர். சரிங்க ஐயா. அதான் ஒருத்தர் வெந்து போய் கிடக்கானே, எதுக்கு அதுக்குள்ளே வர போகிறோம்? ஏணி தான் நினைக்கிறேன். வாங்க ஏணி ஏறுவோம். என்னமோ கிடக்கு. எங்க செத்து போன கிளிக்கரா? கிளிக்கரில் உனக்கு பிடிச்ச கைண்டா? என்ன லுக்கட்டு? ஓ, ஆப்போசிட்டில் இருக்க லேடரு. ஓகே. இப்போ எப்படி அங்கே போகிறது? அதான் எனக்கும் டவுட்டு. இந்த ஆளுக்கு ஏதோ வழி சுற்றி போகிற மாதிரி இருக்கா? ஒர்க் பெஞ்சா? 7 நட்டு போல்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது இருக்கா? 10. நான் எப்போ ஒர்க் பெஞ்சை பார்த்தா 10 மாதிரி தெரில. 47 இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட் கன்னில் மட்டும்தான். என்ன எய்ம் ஸ்டெபிலிட்டியா? வேறு இவனுக்கும் எதுவும் இல்லை. நம்ம இத்தனைக்கும் நான் போகிற இடத்துல பூரா இதை தான் பிறக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பெருசாக கிடைக்கலையேங்க. அப்படி இருந்தும் பற்ற மாட்டேங்குது அப்கிரேட் பண்ண. இந்த ஒன்றும் பத்தல. இதெல்லாம் ஒன்று தான் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அப்போ ஷார்ட் கன்னை மட்டும் ஸ்டெபிலிட்டியை மட்டும் போட்டு விட்டு போக முடியாதான் நினைக்கிறேன். போட்டு விடுவோம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இதெல்லாம் வாழ்க்கைங்க. அடுத்து திருப்பி வேறு அப்கிரேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதனால் அதை போட்டு விடுவோம். அப்கிரேட் பண்ணும்போது தான் எண்ணெய் விட்டு செஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணுறான். இல்லாட்டி அது வாட்டுக்கு அப்படியே கிடக்கு.
ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, கிளம்ப வேண்டியதான். அப்போ வழி வேறு யோசிக்கணுமா? ஐயோ, யோசிக்க வைப்பாங்களே இவங்க. ஓகே, இப்போ எங்கிட்ட போகிறது? இது ஏதோ கேரி கொடுத்துருக்கேன், இதை வச்சு என்ன ஒன்று கீழே இருந்தாலும் நான் மேலே வந்து அப்போ இது கிட்டேருந்து அங்கிட்ட எதுவும் போகிற மாதிரி இருக்கா? ஒன்றும் பெருசாக இல்லையேப்பா. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? எடுத்துட்டேன். கீழே இறங்குறதுக்கு ரைட்டரா? கீழே எப்படி இறங்கி இது நம்ம சைடில் ஏன் தானே வந்தேன். இவன் செத்துட்டான். இல்லை வேறு பக்கம் அது வழி இருக்கா? இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கான். என்னங்க பண்ணுறது? இதை எடுத்து என்னடா பண்ணுறது? நான் மேலே ஏறிடுவோங்க. ஏறிட்டேன். இங்கேருந்து ஜம்ப் அடிக்கவும் முடியாது. எடு, எல்லாத்தையும் எடு. ஒருவேளை இப்படி தூக்கி போட்டு அப்படி வந்த உடனே அதில் ஏறுற மாதிரி இருக்குமோ? எங்கே தூக்கி போட்டு பார்ப்போம். இல்லை, கயிறு அவ்வளோ லென்த்து இல்லை. வேறு இப்படியே போடு. ஒரு யூஸும் கிடையாது, மெண்டல் தரமாக யோசிக்கிறேன். வெளியே ஒரு வேறு கிட்ட வழி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? கிட்ட எவனும் இருக்கான்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையே. ஏய் ஆமாங்க, எங்கள் காடை பார்த்தோம்ல, அங்கே ஆள் வேணால் பார்க்க போனோம், அப்படியே மறந்துட்டேன். என்ன காடு இது? த இம்ப்னா என்னடா? யாருக்கா நீ? பார்க்க எப்படி இருக்குதுமா? அந்த ஒன் பஞ்ச் மேலே ஒருத்தி வருவாள், கொசு அடிக்க மாதிரி நம்மளால் அடிச்சு கொண்டு போடுவாங்க, அவ்வளோ மாதிரி இருக்காங்க. என்ன அக்காவோட ட்ரெஸ்ஸு அதிகமாக போட்டிருக்கா. எங்கடா வழி? என்னடா எனக்கு தான் இது யோசிக்க தெரியலையா? என்னங்க பண்ணுறது இதில்? இங்கிட்ட எதுவும் தவி போகிற மாதிரி இருக்கா? இல்லை, தவ மாட்டேன்றாளே. எதுவுமே இல்லையே. மேலே எதுவும் தவி ஏறி போகிற மாதிரி. எப்பா கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சப்பா, இவ்வளோ நேரம் நான் இதுக்கு யோசிப்பேன், நான் எதிர்பார்க்குறேன். எப்பா ஸ்பாட்டன்ஸ், உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் அடுத்து வரதுப்புறா யோசிக்கணும். இதை கவனிக்கவே இல்லை. மேலே இருக்க பைப்பை தெரியுது, ஜம்ப் பண்ணிக்குவோம். போ, இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டேப்பா. எவ்வளோ நேரம் இந்த டோர் வழியாக தான் போகணுமா? அப்போ ஏணி காமிச்சா, இப்போ ஏணி இருக்குது, திறந்து பார்ப்பா இது இருக்கான்னு. ஒன்றும் இல்லை. லூட்டு, புல்லட்டு, வெடி மருந்து, கேனு, ரேகு, மாத்திரை, போதை மாத்திரை, சரக்கு என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. எல்லாமே மேக்ஸ் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஓகே, வேறு எதுவும் இல்லை. வாங்க ரிட்டர்ன் போயிடுவோம், அந்த ஏணியில் ஏறுவோம். வாங்க போகலாம். என்னங்கடா, நான் ஏற்கனவே இவ்வளோ நேரம் சுற்றி இப்போ தான் அந்த கயிறை தூக்கி போகிறதே கண்டுபிடிச்சேன். இனி நான் எங்கிட்டு? ஸோ இனி இதுக்கு நான் எங்கிட்டு தேணுன்னு இல்லையே. இங்கேருந்து ஜம்ப் அடிக்க முடியாதாக்கா? இல்லைக்கா, ரொம்ப தூரமாக தாக்கா, நானே ஒத்துக்கிறேன். இறங்கு. வேறு வழியை தேடுவேம்மா. வேறு எங்கிட்டு போகலாம்? என்னங்க ஒரு வழியும் காணா, என் கண்ணுக்கு தெரியலங்க. இதுக்குள்ளே எது இருக்கானா பார்க்கலையா? மேலே எதுவும் ஓப்பன் வச்சுருக்கானா? ஏறி வென்டிலேட்டரில் போகிற மாதிரி இந்த இருக்குங்க. அது சரி, நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன் வென்டிலேட்டர். ஆனால் பார்க்கவே கூடுறமாக எப்படி நடக்கிற ஆளுன்னு தெரில. இந்த பக்கம் வாம்மா, போகலாம். இப்போ சுற்றி போவோம். ஓகே, இடமே சிவப்பாக இருக்கே, பார்க்கவே பயமாக இருக்குது. ஸ்பாட்டன்ஸ். ஷாம்பலர்ஸா? யாரா அது? அதே வெடிக்கிற சவுண்டு. என்னங்க வெடிக்கிறியா? ப்ளோட்டர் மாதிரி இல்லையா அவன்?
ப்ளோட்ரு வந்து தூக்கி போடுவான் எதையோ, இவன் வெடிக்கிறியான் ஆள் மேலே ஃபுல்லாக ரொம்ப கொடூரமாக்கேன். நம்ம ஆளும் பார்க்குறான்ட்டா. அப்போ புது ஆள் போல, அதான் ஷாம்பிள் என்னமோ சொன்னானே, ஷாம்பிளர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன் பீஸில் ட்ரஃபாகர் லா மாதிரி ஷாம்பிளர்ஸ். என்ன எங்கிட்டுமே வழி என்னக்கா கரெக்டாக அதுக்கிட்டே இறங்குற, குண்டுற போகிறாங்க்கா. டு யூர் லெஃப்டா, அந்த அங்கே இருக்கான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, இன்ஃபெக்டடு லைட்டை பார்க்க முடியாது. ஓ சரி, அது முதல்ல எப்படி இருக்கான் மூஞ்சியை பார்ப்போம். எங்கக்கா இருக்கான், அதான் பார்க்க முடியாது. அவனும் அப்போ கிளிக்கர் மாதிரி போடணும், கிளிக்கர் மாதிரி தான். ஏன் ப்ளோட்டரை விட நீ ரொம்ப மோசமாச்சேடா. என்னென்னமோ அந்த ஓட்டைக்குள்ள தான் சுடுவானோ டம் டம்னு சவுண்டு விட்றேன். பார்த்துட்டானா எப்படி இருக்கான் பாருங்க பார்க்க. அதாவது ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளோட்டருக்கு என்ன பண்ணுவேன்னா 2 மால்ட்டை தூக்கி போட்டால் செத்துருவான். அதே தான் ஒன் டைம் பண்ண வச்சு. ரன்னரா அவன் வேறு இருக்கானா? ரன்னர் கண்ணு தெரியுங்களா? ரன்னருக்கு மேலே லைட்டு தெரியாது. சரி, இதான் பிளான். என்ன சொல்ல, இவன் பேர் என்ன, ஷாம்பிளர்ஸ் கண்ணில் போடாமல் நேராக போய் ரன்னரை போட்டு தள்ளிட்டு அப்புறம் ஷாம்பிளர்ஸ் அடிக்கிறோம். ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஷாம்பிளர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ரன்னர் வந்து நம்ம கழுத்தில் போட்டில் ஒரு போடு போடுவோம். இந்த கத்திரியாம்பாங்க, ஏன்னா ஊசி போடுற மாதிரி கத்திட்டு இருக்கேன். மெதுவாக போய்க்கிறேன்ட்டு இவன் சவுண்டு விடுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. பார்த்துட்டான். ஏய், அது ரன்னரா, அதுவும் ஷாம்பிளரா? இங்க பார்த்துட்டாங்க. ஐயோ, ஓடு 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 ஓடு. என்னங்க 2 ஷாம்பிளர்ஸ் இருக்காங்க. இத்தனையும் ஷாம்பிளர்ஸ் பண்ண சண்டை ஓட்டதே இல்லை. இருறா. ஐயோ, வேறு என்ன புடிச்சிட்டான். இருறா சாகுடா. இந்தா பிடிச்சி கட்டணும். எங்க அவன்? ஐயோ, அவன் சாக போகிறாங்க. டீனா இந்தாக்கு வந்துட்டேன் போடு. அவ்வளோதான். சி என்னடா அது வச்சுக்கடா. புல்லட் இந்தா. என்னங்க வெடிக்கிறியா? இன்னும் 2 எடுத்தோன்னே 2 வைக்கிறாங்க ஷாம்பிளர்ஸ். இந்த மாதிரி பாஸ் ஃபைட்டு வரப்பெல்லாம் 1 பாஸ் தானே வைக்கணும். 2 பாஸ் எடுத்தோன்னே கொடுத்தா எப்பட்றா? ஆமாங்க்கா, கரெக்டுக்கா. உன்னை கடிச்சிட்டாங்களா? இல்லை, நான் க்ளீனாக தான் இருக்கேன்றா. கோமக்கா ஷாம்பிளர்ஸ். ஆமாம் ஷாம்பிளர்ஸ் எங்கேருந்து வந்தானுங்க, நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. ஆமாக்கா, இன்ஃபெக்டட் எவன்க்கா அழகாக இருக்கேன், பார்த்தாலே கொடூரமாக இருக்கேன். இங்கே ஷாம்பிளர்ஸ் நோ ஆர் த நியூ இன்ஃபெக்டட். புதுசுங்க, புதுசாக இன்ஃபைட் ஆனவங்க. ரன்னரு, கிளிக்கரு, கடைசியாக ப்ளோட்டர் இருந்தான். இப்போ ப்ளோட்டருக்கு மேலே இன்னொருத்தன் வந்திருக்கான். அவன் பேர் நான் சொன்னால் ஷாம்பிளர்ஸு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும்? காட் ஆஃப் இது ஒன் பீஸில் வர ட்ரஃபாகர்லா பவர். ஓகே இந்த மாதிரி டக்குன்னு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம லூட்டை தேடுறதே. இல்லாட்டி ஃபஸ்ட்டு பாட்டெலாம் லூட்டே எடுக்க மாட்டேன், நேராக போவேன். டக்குன்னு ஒரு ப்ளோட்டர் வந்துடுவேன், லூட் இல்லாமல் அடி வாங்கி சேர்த்துட்டு இருப்பேன். அதனால தான் அந்த பாட்டில் நல்லா லூட்டை பிறக்கிட்டு போகிறோம். ஓகே, வேறு அவன் படுத்து கிடக்காது பாங்க, அப்பன்னு படுத்து கிடச்சான். வேறு எங்கிட்டா வழி இருக்குது? இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம் தான் நான் வந்தேன் இல்லையா? எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையே. சுற்றி வந்த இடத்துக்கே வருதா? ஆமாம், இது வந்த இடம் தான். நம்ம அங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எங்கடா? ஆமாம், இங்கே தான் குதிச்சோம். இதுதான் வந்த இடம். ஆமாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டா. இது வேறு இடம். அப்போ அந்த சிவப்பு கூட பார்த்தோன்னா அந்த நினச்சேன். ஆசிட் பன்ஸை பாரு, நான் பார்க்காமலே இருந்து கிரைம் பண்ணுறான். இவனுங்க பாம்பு போடுறது போக தெரிச்சிடாங்க. செத்தக்கப்புறம் கிட்டே போகக்கூடாது, புரிஞ்சு சொட்டுன்னு வெடித்து, அதாவது ஹியூமனில் இன்ஃபெக்டடு பாம்பாக மாறிடுறாங்க. செத்தக்கப்புறம் செத்துட்டான்ல, கிட்டே போய் பார்ப்போம், துப்பாக்கி எய்ம் வச்சு பார்ப்போம்னு போனோம்னா வெடிச்சிருவேன். நம்ம மேலே ஆசிட் பண்ணுறோம். இந்த இருக்குங்க வழி. இது நான் அந்த ரூமோட 2 பேருக்கு போய் பார்த்துட்டு வரேன். லூட்டு மட்டும் பண்ணிட்டு வரேன். வேறு இருக்கா?
வேற ஏய் புல்லட்டு. இதுக்கு மேலே வேறு வெடிமருந்து கிராஃப்ட் பண்ணிடுவோம். வெடிமருந்து யூஸ் பண்ணோம்ல, ஷாம்பிளஸ் தாங்க வெடிமருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எவன்டையுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. மால்ட்டா இன்னும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியல. ஏய் எடுத்தோடனே பற்ற வைக்காத, கட்டாமன்னு கையில் வெடிச்சிட போதுக்கா. வேறு அவ்வளோதான். நீ அந்த இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஓகே வாங்க திறப்போம். வாக்கா வா 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 வா. ஓடு 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 ஓடு. பார்த்து பொறுமையாக பண்ணு காண்றான். ரைட்டு வச்சுட்டான். ஒக்கா மக்கா. இப்போ எல்லி அங்கே சிக்கிந்தா இப்படியா இருக்கும் பாருங்களேன். ஓ நான் என் கண்ணால் பார்க்கறது வரைக்கும் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. வாங்க கிளம்பிடுவோம். ஆள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. கிளியராக இருக்குன்றான். ஷாம்பிளர்ஸ். ஓ இருக்கிறானுங்க பார்த்தாங்க ஷாம்பிளர்ஸ் வேறையா அப்படின்றா. இயற்கை தான் உனக்கு. நேச்சர் சினாசோல். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுக்கா. என்னக்கா நீ. வாங்க வாங்க போவோம். இதுக்கு தான் இயற்கையை சீண்டக்கூடாதுன்றாங்க. வாங்க 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 போகலாம். வேறு எதுவும் இல்லை. ஷாம்பிளர்ஸ். ஆனால் அவன் சுடவே ஆரம்பிச்சான். அதுக்குள்ளே அவனை சுட்டுட்டோம் நம்ம டம்முன்னு. பாதை நேரம் நிறையா போகுது. அப்போ தான் திறந்து பார்த்துருவோம் இதுக்குள்ளே லூட் இருக்கா இல்லை கிளிக்கர் இருக்கானா தெரியல. எடுத்தவொடனே கண்ணை எடுத்துட்டு இல்லை எவனும் இல்லை லூட்டு மட்டும் தான். வாங்க பிறக்கிட்டு போவோம். ஷாம்பிளர்ஸ். அவன் அட்டாக் கூட நான் பார்க்கல. அதுக்குள்ளே கூட்டம் கூட்டிட்டாங்க டம்முன்னு தூக்கி போட்டேன். ஆனால் பாருங்களேன் என்ன சொல்ல, ஷாம்பிளர்ஸ் பிடிச்சிட்டா இவளால் தப்பிக்க முடியுது. ப்ளோட்டர் பிடிச்சா தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கழுத்தில் ஒரே கடையாக கடிச்சு நம்ம நரம்பு வெளியே எடுத்து காமிச்சிடுவேன். ஷாம்பிளர்ஸ் பிடிச்சாலும் நம்ம எஸ் ஆக முடியுதுங்க. ஓகே இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுக்கு தாண்டி போய் பார்க்கணும். எப்போயா உள்ளே வச்சுருப்பானுங்க. வேட்டை போட்டானுங்க. ஒன்றும் இல்லை. ஓ இது உள்ளே போகிறது இந்த வழி தானே. அந்த பக்கம் கூண்டு ஃபுல்லாக அடைச்சிருக்கா. இங்கிட்டு சரக்கு இருக்குது. ஏய் காட்ஸ். யார் பண்ணி? மிஸ்டர் டேனிலா ஸ்டார். பார்த்தா இந்த நிக்ஃபீல் கூட ஒரு ஆள் பால ஒரு ஏஜென்ட் அவ்வளோ மாதிரி இருக்கா. ஹேர் ஸ்டைல் அவ்வளோ பண்ணுற மாதிரி இருக்குது. நட்டு போல்ட்டு 9 நட்டு போல்ட்டு இருக்குது. எங்கே தான் காமிச்சிச்சு. என்ன காணா? ஓ இங்கே கிடக்கா. ஓகே வேறு என்ன இருக்குது? வேறு இதில் இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். திறப்பு. ஆமாம். எங்கே ஒரு டோர் இருக்குது. என்னடா டோர் மேலே டோர் வைக்கிறீங்க? இது திறந்து பார்ப்போம்மா. உள்ள ஆள் இருக்கா? ஆள் இல்லை. சர்ப்ரைஸ் பண்ண ஆள் இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை, போகலாம். வந்தாச்சு. வேறு காஃபி மிஷினு உள்ள என்னமோ இருக்கே. இது அதாவது ஒரு பாட்டில் எடுத்தேன். செயின் ரியாக்ஷன் நடக்குது பாங்க. டஸ்ஸுன்னு. என்னடா அது? ஏதோ பொண்ணு சிலை இருக்குது. யாருன்னே தெரியல. பேண்டோராவா? ஓ அந்த ஸ்கார்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல் கரில் அவளோட ஃபோட்டோ அந்த முதுகில் போட்டாங்க. அந்த இதை ஊல்ஸ் அவங்க ஸ்கார்ஸும் கூப்பிட்டாங்க. இன்றைக்கி நடந்த பஞ்சாயத்து அவங்க பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதை கண்டுபிடிக்கணும்னே தோணலை. அது ஆசையே இல்லைன்றா. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாட்டிலு. ஓகே இங்கே என்ன அது? லெட்டரா? என்னவோ போட்டிருக்கா? டேவ் கோடை மறந்துட்டியா? எனக்கு சோடா கொடு. உனக்கு நான் சோடா கூட அவனுக்கு கோடு தரேன்றா. இது தேவையில்லை போ. நிறையா எழுதி வச்சுருக்கேன். லோயர் குயின் அனிமி என்னமோ பேசியிருக்கேன். ரைட் விடுவேன். ஓ அப்போ இங்கே ஒரு சேஃப் இருக்கா? சேஃப் நான் இப்போ என் கண்ணில் தான் இருக்குது. சேஃப் இல்லை, ரூமே சேஃபாக மாற்றிருக்கேன். இதுக்கு தான் காம்பினேஷன் வேணுன்றானோ. காம்பினேஷன் எங்கே போயிடுக்க? சோடா கொடுன்ற. இங்கே சோடா பார்த்தேன் எனக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒன்று சோடா இருந்துச்சு. இது எங்கண்ணா? என்னடா அப்போ தான்டா பார்த்தேன். இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சோ? இல்லை இதுக்குள்ளே வெறும் மெடிக்கேட் மருந்து தான் இருக்குது. ஆமாம். ஹெல்த்து கம்மியாக அதை எடுக்கலாமா? எதுவும் இந்தா இருக்குது சோடா. ஒரு அடியை போடு. அண்ணன் எடுத்துக்கிறேன். அக்கா எடுத்துக்கிறேன். இது அக்கா.
என்னங்க நம்பர் எழுதி கொடுத்து ஏடா 2 நம்பரில். ஓகே, இதோட ஹிண்ட்டு முடிஞ்சு. மீதி நீயே கண்டுபிடிச்சிக்க. ஓ, இதுக்கு மேலே கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு தப்பான ஆள்கிட்ட இருக்கேன். என்ஜாய் வி 1 5 2. அதுக்கு மேலே 2 நம்பர் தெரியல. என்னடா எவ்வளோ காம்பினேஷன் ட்ரா போட அதுக்குள்ளே நான் 1லேருந்து 10 நம்பர். 10 தான் நான் ட்ரை பண்ணணுமா அந்த இடத்துல? 2 இடத்துல 11னா 20 நம்பர் ட்ரை பண்ணணும்ல நான். 20 100 நம்பர் எவ்வளோங்க போகிறது? வேறு எதுவும் கொடுத்துருக்கானா கண்டுபிடிச்சதுக்கு? அந்த இடத்துல 99 நம்பர் வர வாய்ப்புடா. எதடா கண்டுபிடிச்சி போட? வேறு எதுவும் எழுதியிருக்கா? எதுவுமே எழுதலைங்க. 152. அடுத்த 2 நம்பர் என்னென்ன சொல்லாமே. எத்தனை தடவை போட்டு பார்க்குறது? முதல் மெடிக்கல் எடுக்கணும். அதை பார்க்க போய் இதை விட்டுட்டேன். மெடிக்கல் எடுத்துக்கிறேன், இன்னும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. என்னங்க வேறு நோட்டு இல்லையா? எத்தனை தடவை நான் போட்டு பார்க்க? இப்போ நம்ம தான் ட்ரை பண்ணணுமா? போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 5 2. ஓ, 3 4 3 போடுவோமா? 3 4 போடுவோமா? ரைட்டு 2 தான் மாறி மாறி இப்போ 1 3 4 1 4 3 வரணும். நல்ல வேலை. ரைட். நான் கூட அதான் என்னடா இவ்வளோ பெருசாக எதுக்கு அப்படி தராங்கன்னு பார்த்தேன். ஓகே, 3 4 போடுவோம். நம்ம 4 3 ட்ரை பண்ணுவோம். வச்சா விச வேலை பார்த்துருப்பான். கடைசியாக பார்த்தா விச வேலை பார்க்கல. 4 3 தான் போடணும். ஐயா, 1 5 அடுத்து 2 அடுத்து 4 3 4 3. யாருக்கிட்ட நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள். எப்படி இதை பண்ண? மேஜிக். நீ தான் என்னோடய ஃபேவரட்ன்றா. இந்த கான்வர்சேஷன் தான் நல்லா தான் இருக்குது. என்னத்தை ராகு எடுக்கா? ஏன்க்கா அவ்வளோ சுலவாக பண்ணுற? அப்படியே திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகு தான் இருக்குது. 55 சப்ளிமெண்ட் வந்துருச்சு. அப்கிரேட் பண்ணுறான்னு இன்டேரக்டாக சொல்லுவேன். கேமே பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம். எனக்கு தேவையான அப்கிரேட் பண்ணணும். வெடி மருந்து வேறு. நான் கூட இந்த மாதிரி லாக்கர் வச்சா உள்ளே கண்டிப்பாக புதுக்கன் கிடைக்கும்னு நினச்சேன். ஒன்றும் காணாமே. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. இந்த கடைசி இது கா பாட்டில். அதனடா கா பாட்டிலு என்னங்கடா? மேலே புல்லட்டு வேஸ்ட்டு. சரி ரைட்டு, வாங்க நம்ம விட்ட இடத்த வந்து தொடருவோம். இந்த இடத்த அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எதாவது கிராஃப்ட் பண்ண முடிஞ்சா இதை முதல் கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாம்பிளஸ் டப்புன்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டானா? ஓகே, எல்லாமே மேக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இது 55 இருக்குன்றான். இது என்ன இருக்குது? ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ப்ரோன். அது போடணுன்டான் பார்த்தா அதுக்கு 50 போடணுமான்னு தோணுது. ஸ்மோக் கிரேனேட்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமா? கிராஃப்ட் பண்ணுறது வேமா கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் மீலி அப்கிரேட்ஸ். ஓ, நம்ம வச்சுருக்க இந்த பேட் இதுலேயே மேக்ஸ் இது கத்தி சொருகி பண்ணலாம் போலங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணோங்க அதை. அதான் நான் செகண்ட் பார்ட்டில் அதை அப்கிரேடில் வச்சிட்டேன். அது இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி. ஓ, சர்வைவலில் எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் மேக்ஸ் பண்ணதே நான் மறந்துட்டேன். அதெல்லாம் யூஸ் பண்ணேனான்னு தெரியல. ரைட்டு. சரி ரைட்டு, மீலி கிராஃப்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே, நீ அடுத்து கையில் எந்த வெப்பனும் இல்லைங்க. அடுத்த வெப்பன் கிடைக்கட்டும். அந்த வெப்பனை பார்த்தாலே கூசுகிற மாதிரி கத்தி சிசர் எல்லாத்தையும் சொருகி வச்சுருப்பாங்க அதில். ஓ, மீலி வெப்பன் இல்லை. மீலி வெப்பன் வந்து அதை ரெடி பண்ணலாம் போல். உடனே இந்த அக்கா கொடுத்துடும் கையில் எடுத்தாலே. வேறு எதுவும் இருக்கா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். எதோ திறந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்குள்ளே போனோம். இந்த வழியாக வந்துட்டோம் வெளியே. அதானே? ஆமாம், வாங்க போவோம். என்னங்கடா பள்ளம் அதிகமாக சிறுசாக்கே குதிக்கலாமாங்கிட்டு? அது போதை மருந்தா? உங்கள்கிட்ட தான் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். திறக்கமில்ல. அந்த இருக்குங்க எக்ஸிட்டு. ஏக்கா அப்படியே அந்த காலை வச்சு எத்தி விடுக்காவும். கால் எலும்பாக தானே இருக்குது. அந்த அது என்னது ட்ரம்மை எத்தி விட்டுனா திறந்துக்க போகுது. என்ன நீ வாங்க புதி இங்கிட்டு தான். அப்போ பாட்டிலு என்னாச்சு?
ஐயோ சார்ஜ் கேட்டுச்சுங்க அப்பயே நான் சார்ஜ் போடாமல் போயிட்டேன். ப்ளீஸ் கனெக்ட் பண்ணுறோம். இது பாருப்பா சார்ஜ் கொடுக்குறேன். ஏய் உள்ள போ. ஏய் மாட்டிட்டேன். ரைட்டு வாங்க. இன்னொரு ஃபைட்டா? மறுபடியும் ஷாம்பிளர்ஸ். ஏன் வீணும் சண்டை விட்டே இருக்கும் ஷாம்பிளர்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை செய்யலை ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.